சேலம் மாவட்டம் பழமத்திரி பேரூராட்சியில பல 100 ஆண்டு காலத்துக்கு முன்னால் அமைஞ்ச கோயில் இது. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமத்துக்கு 10 ஊருக்கு பஞ்சாயத்துக்கு இதுதான் முதல் கோவில். இதில் ஆரம்பிச்சாதான் எல்லா கோயிலுக்குமே மறுக்கா பூச்சாட்டு பண்டிகை ஆரம்பிப்பாங்க. இது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த 10 ஊருக்குமே 8 பட்டிக்கு சொல்லுவாங்க. இது வந்து அருள்மிகு சக்தி மாரியம்மன். புதன்கிழமை சக்தி அழைத்தல், அதுக்கப்புறம் அளவு குத்தல், மதிய பூமதி விழா இருக்குது. சாயந்தரம் மறுக்க அளவு குத்தல் வேலை இருக்குதுங்க. வரகம் இருக்குது, அக்னி கரகம். இப்படி புதன்கிழமை இதெல்லாம் நடக்கும். வியாழக்கிழமை தேரோட்டம், மதியம் 2 மணிக்கு தேரோட்டம் நடக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊர் கிராமத்துல இங்கதான் தேர், சிறப்பான தேர். இதுதான் முதல் தேர். இங்க தேரோட்டம் நடக்கும். பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்குவாங்க இந்த தேரோட்டத்துல. அன்னதானம் 1000 பேருக்கு போட்டோம். 15 நாள் பூச்சாட்டுல இருந்து 15 நாள் பண்டிகை 2 நாள். அது இல்லாம இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பம் எடுக்கிற அன்னைக்கு அதுல ஒரு அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அது ஒரு சிறப்பு இருக்கு இந்த கோயிலுக்கு. தலைவர் மற்ற தர்மகர்த்தா வரதராஜ், மாதேஸ்வரன், வேலுசாமி, மோகன், கமலக்கண்ணன், விஜயகுமார், ரவிக்குமார், கமல், கோகுலக்கண்ணன், ராகுல், செல்வம், லட்சுமணன், ஐயப்பன், பார்சல் சீனிவாசன், முருகேசன், ராஜி. அப்படியே ஒரு திருப்பி